ஏஜிஎஸ் ஃபெடரல் லைஃப் அட்வான்டேஜ் பிளஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால வெல்த் கிரியேஷன்ல இதுல ட்ரூலி ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கா இல்ல இதுலயுமே கன்சர்வேட்டிவான லோ growth ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்குதா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் சேவிங்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இதுல மெச்சூரிட்டி பூஸ்டர்ஸ் இருக்கு. உங்க கார்பஸை ஸ்டெடியா க்ரோ பண்றதுக்குமே அஸ் அண்ட் வென் டிக்ளேர்ட் உங்களுக்கு போனஸஸ் கிடைக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் மேட்ச் பண்ற மாதிரியே பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை சேஃப் கார்ட் பண்றதுக்கு லைஃப் கவர் கொடுக்குறாங்க. அண்ட் இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், மெச்சூரிட்டி பூஸ்டர்ஸ், போனஸஸ், டெத் பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் சம் அஷ்யூர்ட் இருக்கிற பாலிசிஸ்க்கு எஸ்பெஷலி பிரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் அண்ட் சரண்டர் வேல்யூட 85% வரைக்குமே லோன் அமௌண்ட் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் எண்ட்ல இருந்தே உங்களுடைய சிம்பிள் ரெவஷனரி போனஸ்ன்றது அக்ரூ பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட போனஸஸ் டிபெண்டா இந்த பிளான் இருக்கிறதுனால ஃபைனல் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லி கேரண்டீட் கிடையாது. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் கம்பேர் பண்ணா இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கம்பேரிட்டிவ்லி லோ தான். அண்ட் லைஃப் கவர் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸை ஃபுல்லி செக்யூர் பண்றதுக்கு சஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்க நம்ம பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க பாலிசி ப்ராஷருமே ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year old மேல் இதுல 5 lakh சம் அஷ்யூர் இருக்கிற மாதிரி ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க வித் 20-year பாலிசி டேர்ம் அண்ட் 15-year பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஆனுவலா 38,861 rupees பிரீமியம் கட்டுறாங்க. போனஸ்மே டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதோட சேர்த்து அவங்க பே அவுட்ஸ் ரிசீவ் பண்றாங்க. ஸோ ப்ராஷர்ல ரெண்டு சினாரியோ பிரசன்ட் பண்ணியிருக்காங்க 4 and 8% அப்படின்னு. ஜஸ்ட் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் கேரண்டீட் கிடையாது. ஏன்னா வந்து இதோட ஃபியூச்சர் பாலிசி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் போனஸஸ் எல்லாமே டிபெண்டன்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ 4% ரிட்டர்ன்ல ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 7.83 lakhs. அப்ப ஐஆர்ஆர் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி ஜஸ்ட் 2.27% தான். இது மோஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கம்மியா இருக்கு. அண்ட் 8% ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 12.08 lakhs. இதோட ஐஆர்ஆர் 5.55% as per the policy's maturity calculator. இதுவுமே ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன்ஸோட பிலோன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கிளியர்லி இதோட ரிட்டர்ன்ஸ் மாடஸ்டா இருக்கு. அண்ட் லைஃப் கவர் ஆஃப் 5 lakhமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸை செக்யூர் பண்றதுக்கு இன்சஃபிஷியண்டா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாலிசி அண்டர் டெலிவர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணிருக்கிறதுமே மினிமல், இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியலுமே பாத்தீங்கன்னா இதுல லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. ஸோ ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டரா இருக்கீங்க, ஒரு மீனிங்ஃபுல் ரிட்டர்ன் வேணும், ஒரு அடிக்வேட் லைஃப் கவர் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா, அதுக்கு இந்த பாலிசி ஒரு சூட்டபிள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஒரு கம்பைன் பாலிசியா இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்றோம் யூசிங் த சேம் பிரீமியம். இதுல எப்படி இன்னும் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட்டர் அப்ரோச் தான் எடுத்து பார்க்க போறோம். இங்க லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு 5 lakh சம் அஷ்யூர்ட் இருக்கிற பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதுக்கு பிரீமியம் ஜஸ்ட் பர் இயர் 3,400 rupees தான் ஃபார் 20-year term. ஸோ 10-year பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் இதுல வருது. அப்போ பர் இயர் நம்மளுக்கு 35,461 rupees இன்வெஸ்ட்மெண்ட் அவைலபிளா இருக்கு டியூரிங் த ஃபர்ஸ்ட் 10 years. இதுல நம்மளுக்கு ரிஸ்க் அப்பிடேட் ஏத்த மாதிரி நம்ம ஃபிளெக்சிபிளா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிரீமியம் பேயிங் டேர்ம் இயர்லியர் எக்ஸாம்பிள் 15 years இருந்ததுனால உங்களுக்கு இங்க ஃபுல் பிரீமியம் அமௌண்ட்மே நெக்ஸ்ட் 5 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ற ஆடட் பெனிஃபிட்மே இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க பிபிஎஃப் சூஸ் பண்ணலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ 13.84 lakh வருது. ஐஆர்ஆர் 6.57%. ஒரு growth oriented அப்ரோச்னா நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட சர்ப்ளஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னா 20 years அந்த கார்பஸ் ப்ரீ டாக்ஸ் மட்டுமே 26.51 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணா கூட போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 24.04 lakh வருது. அப்ப ஐஆர்ஆரே உங்களுக்கு 10.71%
இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இதோட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோன்றதுமே சின்ன டேப்லர் காலம் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஈஸி கன்வீனியன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில என்ன தெரியுது, நமக்கு டேர்ம் பிளான் அண்ட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்ல நம்மளுக்கு என்ஷூர் பண்ண முடியுது. இதே ஏஜிஎஸ் பாலிசில ஒரு ரொபஸ்ட் லைஃப் கவரும் இல்ல, அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் growth-ம் இல்ல. ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு அன்சூட்டபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ஏஜிஎஸ் ஃபெடரல் லைஃப் அட்வான்டேஜ் பிளஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. உங்களுக்கு டிசிப்ளின் சேவிங்ஸை என்கரேஜ் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட பாலிசி. இதுல ஆனா ஒரு மீனிங்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இட் ஃபால் ஷார்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஓவர் டைம் இதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் இல்லாததுனால நம்ம இன்ஃப்ளேஷனே இந்த வேல்யூ ஆஃப் மணி எரோட் பண்ணிடுது. ஸோ இது ஒரு இன்னொன்று என்னன்னா, நம்ம டார்கெட் கார்பஸும் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்காததுனால தேர் இஸ் அ ரிஸ்க் நம்மளால வந்து அந்த டார்கெட் கார்பஸை அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி. அண்ட் மோர் ஓவர் சம் அஷூர்டுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோவாக தான் இருக்கு. ஸோ ப்ரொடெக்ஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இது இன்அடிக்வேட்டாக தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட லிமிடெட் சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவர் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு இது கொடுக்குற வேல்யூன்றது ரொம்ப கம்மி. ஒரு ட்ரெடிஷ்னல் பண்டில் பாலிசிஸ்ல நம்ம டிபெண்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ப்ரோக்ரஸை ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஃபியூச்சர் கோல்ஸுமே ரிஸ்க்ல போடுற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பாலிசில பர்டிகுலர்லி ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஸோ ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் என்னவா இருக்கும்னா, உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில நீங்க அடிக்வேட் கவர் எடுத்து செக்யூர் பண்ணலாம். அண்ட் அதுல இருந்து வர சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை மிச்சம் பண்றதை நீங்க செப்பரேட்டா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைன் பண்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு அசெட் கிளாஸஸ் அக்ராஸ் நீங்க டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பேலன்ஸ் அண்ட் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோல பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்டில் பிளான்ஸை அவாய்ட் பண்ணி உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி டைரக்ட்லி ப்ராடக்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் ரன்ல உங்களால இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.